யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. ஒரு மனிதனை இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த பிறகு அவனிடத்திலே எதிர்பார்க்கிற 5 காரியங்கள். உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் ஒரு 5 காரியங்களை தேவன் நோக்கமாக அவனுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் பைபிளில் இருந்து அறிந்து கொள்ள முடியும். If you read the Bible carefully, நீங்கள் மனிதனை தேவன் எதற்காக படைத்தார், மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு 5 காரியங்களை சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். Listen to me very carefully. ஒரு 5 காரியங்கள். முதலாவது, தேவன் மனிதனை உண்டாக்கியது ஆராதனைக்காக. God created man for worship. அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, to worship him. இப்போ நம்ம இவாஞ்சலிசம்னு செய்கிறது எதற்காக? அந்த தேவன் நோக்கத்தை அந்த தேவனை அறியாத மக்கள் அறிந்து கொண்டு அவர்கள் அவரை ஆராதிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்ற காரியத்தை சொல்லுவதற்கு. தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது. அது தேவனுக்கு அருவருப்பு. Worship only Creator God and not the created beings. படைக்கப்பட்ட வஸ்துக்களை ஆராதிக்கிறது தேவனுக்கு அருவருப்பு. ஆண்டவர் மனிதனை படைத்தது அவரை ஆராதிப்பதற்காக, to worship him. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லவில்லை, the entire human race, மனிதனை தேவன் படைத்தது ஆராதனைக்காக, to worship him. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். worship the creator. இரண்டாவது, இந்த தவறான வழிபாட்டு முறைகளிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு நபர் ஆண்டவரை படைத்தவரை வெளிப்பாடுடன் தொழுது கொள்ள ஆரம்பித்த பிறகு அவள் செய்ய வேண்டிய 2வது காரியம், தேவனுடைய குடும்பம் என்று சொல்லப்படுகிற திருச்சபையிலே அங்கம் வகிக்க வேண்டும். They must not only believe, they must also belong. அவர்கள் தேவனுடைய திருச்சபையிலே அங்கம் வகிக்க வேண்டும். தேவன் தகப்பனாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற சபையின் குடும்பம். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அவர் தகப்பனாக இருக்கிறார். சபை என்ற ஒரு குடும்பம். So we must belong. So சபையிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2வது வார்த்தை fellowship என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது worship. The first purpose of God for man is worship. ஆராதனை, தொழுகை, அவரை மாத்திரம் பணிந்து கொள்ளுகிற காரியம். 2வது fellowship. ஒருவருக்கொருவர் உறவிலே இந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கிறதே, செங்குத்தான உறவு தேவனோடு, அந்த உறவு சரிப்படுத்தப்பட்ட நிலையிலே அவருடைய குடும்பத்தில் இருக்கிற மக்களோடு பக்கவாட்டிலே இருக்கிற உறவு,
அது சரியாக இருக்க வேண்டும். ஃபெல்லோஷிப், அந்யோன்யம், பரஸ்பரம், ஒருவருக்கொருவர் உறவு, கிரேக்க வார்த்தையில் கொய்னோனியா, ஃபெல்லோஷிப். இது புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் அதிகமாக இருக்கிறதை அல்லது இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறதை புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் ஒன் அனதர் என்ற ஃப்ரேஸு கிட்டத்தட்ட 50 முறைக்கு வருகிறது என்று நமக்கு தெரியும். ஃபெல்லோஷிப். பிரியமானவர்களே, படைக்கப்பட்ட எல்லா மனிதரும் ஒன்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். 2வது சபையின் குடும்பம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே அங்கம் வகிக்க வேண்டும். சரீரமாகிய சபை என்று வேதம் டிஸ்கிரைப் பண்ணுகிறது உதாரணமாக சொல்லும் பொழுது. அப்போ சரீரத்திலே பல அங்கங்கள் இணைந்து ஒரே சரீரமாக இருக்கிறது போல எல்லா அங்கங்களும் என்ன பண்ணணும்? இணைந்து இருக்க வேண்டும். தனியாக இருந்தால் ஜீவனும் இல்லை, நோக்கமும் இல்லாமல் போய்விடும். என்னுடைய கை இப்போ இணைந்திருக்கிறது என்னுடைய சரீரத்தோட. இப்போ அது ஆக்டிவாக இருக்கிறது, அது செயல்படுகிறது, இதனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. ஆனால் என்னுடைய கை இப்போ சரீரத்திலேருந்து வெட்டி அது துண்டிக்கப்பட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே ஜீவன் போய்விடும், கொஞ்ச நேரத்தில் நோக்கமும் போய்விடும். யூ அண்ட் ஐ will lose life and purpose when we are disconnected. சபையோடு கூட கனெக்டாக இருக்கிறீங்களா? விசுவாசிகள் ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா? ஆமேன். பர்ஃபெக்ட் யாரும் கிடையாது, யாரும் பூரணர் கிடையாது. ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் உறவிலே தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவரோடு ஒருவர் தங்கி இருக்காவிட்டால் தனியாக தொங்கிக் கொண்டிருப்போம் என்று ஒருவர் சொன்னார். If we don't hang together, we will hang alone. Not good. செல்வின் ஹியூஸ் என்ற ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், டெய்லி டிவோஷன் எழுதுகிற ஒரு நல்ல தேவ மனிதர், அவர் சொல்லும்போது சொல்கிறார், இஃப் யூ டோன்ட் ஹேங் டுகெதர் யூ வில் ஹேங் அலோன். ஒருவரோடு ஒருவர் நாம் தங்கி இருக்காவிட்டால் தனியாக தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். யூதாசுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. 12 சீஷர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் தனியாக ஒரு ஸ்கீம் போட்டு ஒன்றை செய்தான். கடைசியில் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. முதலாவது நோக்கம் வர்ஷிப், 2வது நோக்கம் ஃபெல்லோஷிப், ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே இருக்க வேண்டும். 3வது நோக்கம், ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற 3வது நோக்கம் வசனமும் வாழ்வும், வாழ்வும் வசனமும் என்ற இந்த ப்ரோக்ராமில் வசனத்தின்படி எப்படி வாழ்வது என்பதை படித்து கொண்டு வருகிறோம். கவனிங்க, நாம் தேவனுடைய நோக்கத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம், 1வது ஆராதனை, 2வது ஐக்கியம், 3வது டிசைபிள்ஷிப், சீஷத்துவம். குணத்தில் இயேசுவை போல மாறணும், கேரக்டரில் நம்ம தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகணும். we have to change, we have to grow, we have to keep moving towards the destiny of Christ likeness. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஜேர்னியில் நாம் பிரயாணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அது 3வது நோக்கம். ஒவ்வொரு விசுவாசியும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களே, நீங்கள் இயேசுவை போல குணத்தில் மாறுகிற காரியம் வருகிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஸ் இருக்கிறதா? Are you growing and becoming more and more Christ-like? Far from it என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் what is the effort we are taking? இங்கே பாருங்கள், நான் 35 ஆண்டுகளாக நான் ஊழியத்திலே இருந்தாலும் தேவனுடைய பணியிலே இருந்தாலும் இன்னமும் நான் கிரைஸ்ட் லைக் கேரக்டரில் நிறைய வளர வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற சவால்களுக்காக, எனக்கு கொடுக்கிறதான வாழ்க்கையின் வாய்ப்புகளுக்காக, தருணங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், அதை கூட தேவன் பயன்படுத்துவார். சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன் என்று யோபு சொன்னான். அதே போல் நாமும் சுத்த பொன்னாக விளங்குவதற்கு நாம் ஒருவேளை சோதனை வழியாய் கடந்து போகக்கூடும். வாழ்க்கையிலே பல சவால்களை சந்திக்கக்கூடும். ஆண்டவர் நமக்கு
எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். All things will work together for good for those who love God and are called according to his purpose. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இல்லையா? ஆனால் அந்த நன்மை என்ன தெரியுமா? அந்த நன்மை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஒருவேளை கற்பனை செய்து பார்க்கிற நன்மையாக அது கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் நீங்கள் ரோமர் 8:29 வாசிச்சு பாருங்க. நாம் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு தெய்வீக சுபாவத்தை உருவாக்கி விடுவதற்கு, to become more and more Christ like, it will be helpful. So மூன்றாவது நோக்கம், நாம் இயேசுவை போல குணத்தில் மாறணும். நம்பர் 1 worship, நம்பர் 2 fellowship, நம்பர் 3 discipleship, இயேசுவை போல குணத்தில் மாறணும். நம்பர் 4 நாலாவது நோக்கம் மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம், ட்ரெஷர், டேலண்ட் இருக்கிறது, அதை நாம் மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். தேவன் அனுமதிக்கிற, லீட் பண்ணுகிற, கைட் பண்ணுகிற விதத்தில். இது செயலாக்கம். முதலாவது உள்ள காரியமும் ரெண்டாவது காரியமும் வர்ஷிப்பும் ஃபெல்லோஷிப்பும் அது உறவு அடிப்படையில் உள்ள காரியம். மூன்றாவது நோக்கம் சீஷத்துவம் என்று சொல்லுகிற காரியம் நம்முடைய கேரக்டர் உள்ள காரியம். ஆனால் நாலாவதும் ஐந்தாவதுமான நோக்கம் இருக்கிறது, அது செயலாக்கம். நாம் செயல்படுவதற்காக தேவன் கொடுத்ததான காரியங்கள். நாலாவது காரியம் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்கு நாம் செய்கிற ஊழியம். ஐந்தாவது சபைக்கு வெளியில் இருக்கிற மக்களுக்கு நாம் செய்கிற சேவை. நாலாவது ஸ்டூவர்ட்ஷிப்பு, ஐந்தாவது மிஷன். நாலாவது உக்ரானத்துவம், ஐந்தாவது அருட்பணி சேவை, சுவிசேஷம் பிரகடனம் பண்ணுகிற காரியம். அதிலே தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆராதனை, ஐக்கியம் அல்லது அந்யோன்யம், மூன்றாவது சீஷத்துவம், கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி, தேவனை போல மாறுதல், நாலாவது உக்ரானத்துவம். சபைக்குள்ளே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இறைப்பணி, நமக்கு கொடுத்திருக்கிறதான செயலாக்க திட்டங்கள், வரங்களின் அடிப்படையிலே நாம் அதை செயல்படுத்த வேண்டும். மற்றொன்று, நாம் வெளியிலே உள்ள மக்களுக்கு செய்ய வேண்டும். 5 நோக்கங்கள்: வர்ஷிப், ஃபெல்லோஷிப், டிசைபிள்ஷிப், ஸ்டூவர்ட்ஷிப், மிஷன். நன்றாக மனதிலே பயந்து விட வேண்டும். I have been repeating it again and again. மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். எல்லாருடைய மனதிலும் பதிந்து விடுவதாக. உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say about life's purpose? வாழ்வின் நோக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆராதனை, ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதிக்கணும். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சபை என்ற ஐக்கியத்தில் இருக்கணும். மூன்றாவது, தேவனை போல குணத்தில் மாறணும். நாலாவது, கொடுக்கப்பட்ட கிருபைகள் வரங்களை வைத்து உள்ளுக்குள்ள விசுவாசிகளுக்கு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யணும். நாலாவது, நாம் வெளியிலே உள்ள மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். சந்திக்கப்படாத மக்களை சந்திக்க வேண்டும், அவர்களையும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். இந்த 5 நோக்கத்தை நன்றாக மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் வசனத்தின்படி வாழ்க்கையை வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிறார். வாழ்வின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் லைஃப். யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை சொல்ல முடியும்? உண்டாக்குனவர் தான் சொல்ல முடியும் இல்லையா? ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணவங்க தான் அதனுடைய பர்பஸை கிளியராக சொல்ல முடியும். அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரம் தான் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஜெனரல் பர்பஸ். நன்றாக கவனிக்கணும். இது பொதுவான நோக்கம். இது போக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட ஸ்பெசிஃபிக் பர்பஸ் என்று ஒன்று வைத்திருப்பார். நீங்கள் முதலாவது ஜெனரல் பர்பஸில் உங்களை விட்டு கொடுங்கள். ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டாம். முதலாவதாக பொதுவாக சொல்லப்பட்ட
ஜெனரல் பர்பஸ்க்கு உங்களை விட்டு கொடுங்கள். அதற்கு பிறகு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அழைப்பை பவுலுக்கு கொடுக்கிறார். பிறகு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அழைப்புக்குள் அழைப்பு என்று சொல்லப்படுகிற மிஷனரி ஊழிய அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அந்த அழைப்புக்குள் அழைப்பு என்று சொல்லப்படுகிற மிஷனரி பணியில் ஆவியானவர் அவரை குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக நடத்துகிறார். நான் சொல்லுவேன், ஆக்ட்ஸ் 9 மினிஸ்ட்ரி கால், ஆக்ட்ஸ் 13 மிஷனரி கால், ஆக்ட்ஸ் 16 மேசிடோனியன் கால். மகதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டான். 9ஆம் அதிகாரம் ஜெனரல் கால், 13ஆம் அதிகாரம் ஸ்பெசிஃபிக் கால், 16ஆம் அதிகாரம் ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற பிரத்யேக நோக்கம் வெளிப்படும். ஆனால் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அது என்ன அது என்ன அது என்ன என்று போராடி கொண்டு சிலர் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற பிளான் என்ன, எனக்கு வச்சிருக்கிற பிளான் என்ன? பிரியமானவர்களே, இப்போ சொல்றேன் ஒரு 5 காரியம். இது எல்லாருக்கும், சரியா, படைக்கப்பட்ட எல்லா மனிதனுக்கும், பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் அது முதல்ல வர்ஷிப்னு ஆரம்பிக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கணும். அங்கே இருந்து அதுக்கப்புறம் 4 காரியம் இருக்குது. இதுவே நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் போதும். இதை செய்யும் பொழுதே ஆண்டவர் கிருபையாக வெளிப்படுத்துவார். இதில் எவ்வளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ கர்த்தர் வெளிப்படுத்துவார். நிறைய பேர் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை செய்வது இல்லை, வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை செய்வதில்லை. They don't do what has been revealed. ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கும், ஆனால் கவனிங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Deuteronomy 29 and verse 29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். 2 காரியங்கள் கவனிங்க. மறைவானவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள். இந்த வசனத்தில் 29ஆம் அதிகாரம் உபாகமம் 29ஆம் வசனம் Deuteronomy 29 and verse 29 என்ன சொல்லுகிறது? மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். எதற்கு தேவன் வெளிப்படுத்துகிறாரா? கவனிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும்படிக்கு, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு. அப்ப ஆண்டவர் ரிவீல் பண்றாருன்னா இட் இஸ் ஃபார் ஒபீடியன்ஸ். ஆனால் என்ன தெரியுமா பொதுவாக நடக்கும் நம்முடைய மக்களிடையே? மறைவானவைகளை தேடி 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 வெளிப்படுத்தப்பட்டவைகளை கீழ்ப்படியாமல் விட்டு அலைகிறவர்கள் ஏராளம். சேட். இங்கே பாருங்க, வெளிப்படுத்தப்பட்டவைகள் கீழ்ப்படிவதற்கு, வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு கீழ்ப்படியாமல் வெளிப்படுத்தாதவைகளை தேடிக்கொண்டே இருக்கிற கூட்டம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. They want to know more, they want to know more, but have they obeyed enough? That question comes. ஆண்டவர் கீழ்ப்படிந்தாயா என்ற காரியத்தை கேட்கிறார். ஆமென். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு. What is revealed is for obedience. What is hidden is for God to know and not for us. Revealed for obedience. வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு அடுத்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் அநேகத்தின் அதிகாரியாக வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆமென். ஆண்டவர் பவுலுக்கு 9ஆம் அதிகாரத்தில் அழைப்பை குறித்து வெளிப்படுத்தினார். 13ஆம் அதிகாரத்தில் இன்னமும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினார். 16ஆம் அதிகாரத்தில் இன்னமும் தெளிவுபடுத்தினார். அதற்கு பிறகு அவர் ஊழிய பாதையில் இருக்கும்போது எருசலேமுக்கு போக வேண்டும் என்று அவர்
இன்னமும் நடத்தினார். So until the end of his life he was enjoying the guidance of God. He was enjoying the guidance of God. இப்போ நான் சொல்லுவேன், Acts 9 ministry call, Acts 13 missionary call, Acts 16 Macedonian call, அதற்கு பிறகு எருசலேமுக்கு போகிறது martyrdom call, இரத்த சாட்சியாக மரிக்கிற அழைப்பு. இதுவரை நான் இந்த 4வது காரியம் சொன்னதே கிடையாது. இப்போதான் எனக்கு அது கிளிக் ஆகிறது. ஆமாம், எருசலேமுக்கு போகும்பொழுது அங்கே உபத்திரம் இருக்கும் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனாலும் போகிறான். பார்த்தீங்களா, ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார் அதை செய்வேன் என்று புறப்பட்டு போகிறான். பிரியமானவர்களே கவனிங்க, ஜெனரல் கால். நம்ம எல்லாரும் ஈடுபடுகிறோமா? ஆண்டவர் எனக்கு என்ன பிளான் வச்சுருக்காரு, என்ன பிளான் வச்சுருக்காரு? சிலர்லாம் பெரிய கேள்வி, இங்கே தலையை கொடுத்து அங்கே தலையை கொடுத்து, இங்கே தீர்க்கதரிசிகிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன், தேர்ட் கன்ஃபர்மேஷன். எப்பா நீ இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டேன். சகோதரியே, இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. வெளிப்படுத்தப்பட்டவைகளை செயல்பட நீங்கள் ஆரம்பியுங்கள். ஸ்டார்ட் டூயிங் வாட் காட் ஹஸ் ரிவீல்ட். வெளிப்படுத்தப்பட்டவைகளை நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். 4வது காரியம் சபைக்குள்ளே செயல்பாடு. 5வது காரியம் மிஷன். தேவனுடைய அந்த கிங்டம் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் இருக்குல்ல உலகத்தில், அந்த பணியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். God is calling every believer to be involved in reaching the lost. இது ஆண்டவருடைய 5 நோக்கத்திலேயே வந்துருது. நீங்கள் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுவதும், மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிப்பதும், மிஷனரி ஊழியத்தில் ஆர்வம் காட்டுவதும், இவாஞ்சலிசம் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்வதும், சபையிலே ஆத்துமாக்களை கொண்டு வருவதும், எல்லா காரியங்களும் கொண்டு வந்த ஆத்துமாக்களை நீங்கள் உருவாக்கி வருவது 4வது நோக்கம். வெளியில் இருக்கிற மக்களை கொண்டு வருவது 5வது நோக்கம். நீங்க அன்பாக மக்களிடத்தில் நடந்து கொள்வது 3வது நோக்கம். உங்களில் நிறைவேறி இருக்கிறதுனால கேரக்டர். ஒருவருக்கு ஒரு உறவில் நீங்கள் சபைக்கு ஒழுங்கா போகிறது 2வது நோக்கம். ஆண்டவரோடு துடிப்புள்ள ஒரு உறவை வைத்திருக்கிறது 1வது நோக்கம். இந்த 5 நோக்கத்திலேயே நீங்கள் இருந்து சின்சியராக இருக்கும் பொழுது அடுத்த காரியங்களை நான் எப்படி என்று சொல்லிக் கொடுக்க கூட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கிருபையாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த அடிப்படை காரியங்கள் எவ்ரி பிலீவர், எல்லா விசுவாசியும் இந்த 5 காரியத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறதிலே நன்றாக நீங்கள் கவனம் செலுத்துங்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் முழு பலத்தோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் தொழுகை செய்யுங்கள், அன்பு கூறுங்கள். பிறகு சகோதரர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள். மேலே உள்ள உறவு வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், அப்புறம் ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப், சபைக்குள்ள சபைக்கு வெளியில் இருக்கிற எல்லாரோடும் உள்ளதான உறவு, அதிலே உங்களை நீங்கள் கவனமாக வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உலகத்தில் செய்ய விரும்புகிற இறைப்பணி, ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு பாஷைக்காரர்கள், ஒவ்வொரு கோத்திரம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்படணும். இந்த தேவனுடைய திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தட்ஸ் இட். இதில் உங்களுக்கு தாளந்துகள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போனாலே உங்களுடைய லைஃப் மிஷனை நீங்கள் அழகாக செய்து முடிப்பீர்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் முடிவில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். வசனம் 7, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 Timothy chapter 4 verse 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். I finished my race. I kept my faith. ஆமென். பவுல் சொல்லுகிறார். இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், John chapter 17 and verse 4. பூமியிலே பிதாவினிடத்திலே ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். Father, I have finished the work that you gave me to do on earth. Even now, glorify me. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். I glorified you on earth. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். எப்படி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் தெரியுமா? அவர் உங்களுக்காக கொடுத்த வேலையை செய்து முடிக்கும் பொழுது நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அவரும் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். இயேசு தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். பவுல் தனது ஓட்டத்தை ஓடி முடித்தார். 5 நோக்கத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். நமக்கென்று வைக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 1-2 வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் உங்களுக்கும் அந்த கிருபையை தருவாராக, எனக்கும் அந்த கிருபையை தருவாராக. ஆமென். வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சி இன்றைக்கு முடிகிற நேரம் வந்துவிட்டது. உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். நோக்கத்தை அறிந்து, நோக்கத்திற்கு விட்டு கொடுத்து, நோக்கத்திலே நம்மை இருத்தி கொண்டு, நோக்கத்திலே செயல்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஃபாதர், we thank you for your word. எங்களோடு கூட நீர் பேசின வசனத்திற்காக, வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். we love you Jesus. we love you Jesus. எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்கிறவர். Lord, you do all things for us. நாங்கள் விட்டு கொடுத்து மாத்திரம் வாழ்ந்தால் போதும். மறைவானவைகளை தேட வேண்டிய அவசியமில்லை. வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்தால் போதும். அதைத்தான் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் அதை செய்யாமல் இருந்திருந்தால் எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக, எங்களை நீர் மன்னிப்பீராக. Thank you Lord. We honor you Lord. We bless you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயர்த்தப்பட்டிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே மறுபடியுமாக நான் உங்களை சந்திக்கிறேன்.